பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில நிர்வாகி ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பிரபல இயக்குனர் நெல்சன் திலீப் குமாரின் மனைவி மோனிசாவை தனிப்படை போலீசார் விசாரணை நடத்திக்கிட்டு வர்றாங்க. ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட வீடியோ காட்சிகள் மக்களை பதைக்க வச்சது. இந்த வழக்கில் பலர் கைது செய்யப்பட்டு வந்த நிலையில் நெல்சனின் மனைவி பெயர் அடிபடுவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆம்ஸ்ட்ராங் சென்னையில் செல்வாக்கு பெற்ற ஒரு நபர். அது போக அவர் லைசன்ஸ் பெற்ற துப்பாக்கி ஒன்றை வச்சிருந்தாரு. ஆனால் தேர்தல் நேரத்தில் அதை ஒப்படைச்சிட்டாரு. பல நாட்களாக அதை நோட்டமிட்டு இருந்த கூலிப்படை அவரின் வீட்டு அருகேயே அவரை கொலை செஞ்சிட்டாங்க. இதற்கு முன்விரோதம் தான் காரணம்னு கூறப்படுது. 2023 ரவுடி ஆற்காடு சுரேஷோட கொலை வழக்கில் ஆம்ஸ்ட்ராங்க்கு சம்மந்தம் இருக்கிறது தான் ஆம்ஸ்ட்ராங்கோட கொலைக்கே காரணம்னு சொல்கிறாங்க. ஆம்ஸ்ட்ராங்கின் கொலை வழக்கில் மொத்தம் 23 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதில் 24வது ஆள் ஆற்காடு சுரேஷின் மனைவி பொற்கொடி. ஆற்காட்டில் பதுங்கியிருந்த பொற்கொடி கணவரோட 1ஆம் ஆண்டு நினைவு நாளை கொண்டாடுறதுக்கு சொந்த ஊருக்கு வந்த போதுதான் கைது செய்யப்பட்டாங்க. பொற்கொடிய வலைதளவாசிகள் வட சென்னை படத்தில் வர்ற ஆண்ட்ரியா ரேஞ்சுக்கு சொல்கிறாங்க. தன்னோட கணவனை கொன்றவனை பழிவாங்க ஆண்ட்ரியா எப்படி செஞ்சாங்களோ அதே மாதிரி தான் பொற்கொடியும் செஞ்சுருக்கிறாங்க. பொற்கொடியோட வாக்குமூலம் பின்வருவன: என்னோட கணவருக்கு எதிரிகள் அதிகம், எப்போதுமே உஷாராத்தான் இருப்பார். ஒரு கொலை வழக்கில் கைதாகி ஜாமீனில் வெளிவந்தார். அப்போ அவர் என்னோட தான் தங்கியிருந்தார். ஆனால் ஆகஸ்ட் 18, 2023 சென்னையில் அவர் கொல்லப்பட்ட தகவல் என்னை ரொம்ப நிலைக்குலைய செஞ்சிருச்சு. அவர் உயிர் துடிக்க பிரிகிறத வாட்ஸ்அப் வீடியோவில் தான் பார்த்தேன். என்னோட கணவர் இறந்து 1 மாதத்துக்கு பின்னாடி கணவரின் சகோதரர் பொன்னைபாலு என்னை சந்திச்சாரு. அப்போ அண்ணன் உயிர் போனதற்கு ஆம்ஸ்ட்ராங் தான் காரணம், கூடிய விரைவில் உங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்குன்னு சொன்னாரு. ஆம்ஸ்ட்ராங்கை கொல்ல போறத மறைமுகமாக சொன்னாரு. அதை புரிஞ்சிட்டு நான் என்னோட தாலி கம்மல்னு எல்லா நகைகளையுமே விற்று கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபா பணத்தை அவங்க கிட்ட கொடுத்தேன்னு அவரின் பழிவாங்கும் படலத்தை சொல்லி முடிச்சிருக்கிறார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இன்னொரு முக்கியமான ரவுடி மொட்டை கிருஷ்ணா. இவருக்காகத்தான் இயக்குனர் நெல்சனின் மனைவி மோனிசா போலீஸ் விசாரணையில் இருக்கிறாங்க. மோனிசா கிட்ட மொட்டை கிருஷ்ணன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியதை போலீஸார் ட்ராக் செஞ்சிருக்கிறாங்க. இயக்குனர் நெல்சனின் மனைவி மோனிசா ஒரு வக்கீல். மற்றொரு கேஸுக்காக தொடர்பு கொண்டு அவர் என் கூட பேசினார்னு மோனிசா பதிலளிச்சிருக்கிறாங்க. போலீசார் மோனிசாவிடம் அவன் எங்கிருந்து தொடர்பு கொண்டான், என்ன ஃபோனில் பேசுனீங்க, மறுமுறை தொடர்பு கொண்டா என்கிட்ட தெரிவிக்கணும்னு கிடுக்குப்பிடி போட்டிருக்கிறாங்க. நெல்சனிடமும் அடுத்தகட்ட விசாரணை நடக்க இருப்பதாகவும் அதற்கான சம்மனை கொடுக்க இருப்பதாகவும் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் திடீர் திருப்பமாக நெல்சன் மற்றும் அவரது மனைவி பெயர் அடிபடுவது திரைத்துறையினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இயக்குனர் நெல்சனை பிடிக்கும் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நிலவுக்கு போன நீல் ஆம்ஸ்ட்ராங்கை பற்றி கூட இவ்வளோ பேசியிருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த ஆம்ஸ்ட்ராங்கோட வழக்கை மக்கள் இவ்வளோ பேசுகிறாங்கன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை சந்திக்கிறேன்.